நம் பள்ளியின் பாதுகாவலராம் புனித வளனாரின் திருவிழாவினை கொண்டாடி மகிழும் இன்றைய நன்னாளில் ஒளியாம் இறைவனை நம் மத்தியில் வரவேற்போம். நற்படிப்பிற்கு பாதுகாவலராம் புனித வளனாரை நம் பள்ளிக்கு பாதுகாவலராக கொடுத்து எல்லா நலன்களாலும் நிரப்பிக் கொண்டிருக்கும் மூவொரு இறைவனுக்கு நன்றி கூறி அருட்தந்தை மார்ட்டின் அவர்கள் முதல் திரியை ஏற்றுகிறார்கள். புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபை என்னும் மாபெரும் நிறுவனம் மூலமாக பெண் கல்விக்கு அடித்தளமிட்டு பெண் கல்வியால் சமுதாய மாற்றம் நிகழ்ந்திட நம் பள்ளியை சிறந்த கருவியாக பயன்படுத்தி கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி கூறும் முகமாய் நம் பள்ளியின் தாளாளர் அன்னை அவர்கள் இரண்டாவது திரியை ஏற்றுகிறார்கள். பள்ளி துவங்கிய நாள் முதல் இன்று வரை பள்ளியை சீரான பாதையில் வழி நடத்திட அருட்சகோதரிகளை கொடையாக கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி மூன்றாவது திரியை நம் பள்ளியின் தலைமை ஆசிரியை சகோதரி அவர்கள் ஏற்றுகிறார்கள். தொடர்ந்து கடினமாய் உழைத்திடும் நல் ஆசிரியர்களை சிறப்பு கொடையாக வழங்கி பள்ளியின் தரத்தை உயர்த்தி வரும் இறைவனுக்கு நன்றி கூறி நான்காவது திரியை நம் பள்ளியின் மூத்த ஆசிரியை திருமதி சாந்தா மரியா அவர்கள் ஏற்றுகிறார்கள். நம் பள்ளியில் கற்ற கல்வியால் பெற்ற மதிப்பீடுகளால் சமுதாயத்தின் பல நிலைகளில் உயர்ந்து நிற்கும் மாணவ செல்வங்களுக்காக நன்றி கூறி ஐந்தாவது திரையை அலுவலக அன்பர் திருமதி அமுதா அவர்கள் ஏற்றுகிறார்கள். நம் பள்ளியின் பாதுகாவலராம் புனித வளனாருக்கு அருட்தந்தை பெல்லார்மீன் அவர்கள் மாலை அணிவிப்பார்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் நட்பும் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். திருச்சபையின் 2ஆம் பாதுகாவலரும் நம் பள்ளியின் பாதுகாவலருமான புனித வளனாரின் திருவிழாவை இன்று நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். திருத்தந்தை 9ஆம் பயஸ் அவர்கள் 1870ஆம் ஆண்டு புனித வளனாரை உலகளாவிய திரு அவையின் பாதுகாவலர் என்று அறிவிக்கப்பட்டதன் 150ஆம் ஆண்டு நிறைவை சிறப்பிக்கும் பொருட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த ஆண்டை புனித வளனார் யூபிலி ஆண்டாக அறிவித்துள்ளார். இது வளனாரின் நாமம் தாங்கிய நம் பள்ளிக்கு பெருமையும் கூட. வானதூதர் தனக்கு கனவில் தோன்றி உணர்த்தியவை அனைத்தும் இறைவனின் தனிப்பட்ட அழைப்பாகவே கருதி தன் சுய சிந்தனைகள் திட்டங்கள் அனைத்தையும் கைவிட்டு இறை விருப்பத்திற்கு தன்னை சரணாகதியாக்கினார் நம் புனிதர். இறை திருவுளம் அறிந்து செயல்படுவதில் முனைப்பாளராய் கருத்தாங்கிய கன்னி மரியாளை ஏற்றுக்கொண்ட போது நீதிமானாய், மனைவி மரியாளையும் இறைமகன் இயேசுவையும் பாதுகாத்த போது கடமையாளராய், இறைமகனை வளர்த்த போது எளிய மனம் கொண்டவராய், புரிந்த செயல்கள் அனைத்திலும் நேர்மையாளராய், தடம்புரளா அன்பில் கற்புடையவராய், பேச்சில் உண்மையாளராய், சிந்தனையில் தெளிவுடையவராய், இல்லறத்தார்க்கும் துறவரத்தார்க்கும் பாதுகாவலராய், கற்றோருக்கும் பாமரருக்கும் துணையாளராய், தன்னையே உலகுக்கு தாரை வார்த்த இயேசுவை உருவாக்கியதில் மறைந்த வாழ்வின் மகிமையாளராய் திகழும் புனித வளனாரை நம் பள்ளிக்கு பாதுகாவலராய் பெற்றது நாம் பெற்ற பாக்கியமே. நற்பண்புகளின் பெட்டகமாய் இருந்தபோதும் ஆரவாரமின்றி அமைதி வாழ்வு நடத்திய அற்புத மனிதரான புனித வளனார் கடவுளுக்குகந்த காரியங்களிலே கருத்தாய் இருந்து செயலாற்றி தன் அர்ப்பண வாழ்வை அழகாக்கினார். மௌனமாக இறை திருவுளத்திற்கு பணிந்த நம் புனிதருக்குள்தான் எத்தனை எத்தனை மகத்துவங்கள்! இவரது வாழ்வும் செயலும் சொற்களை விட மிக வலிமை வாய்ந்ததாகவே இருந்தன. எப்பொழுதுமே இறை உணர்வோடு வாழ்ந்த புனித வளனாரை போல
நாமும் வாழ்ந்து அவரது விழுமியங்களை நமதாக்கி நமது வாழ்வை செம்மையாக்குவோம். இதுவரை நம் புனிதர் வழியாக நாமும் நம் பள்ளியும் பெற்றுக்கொண்ட அத்துணை நன்மைகளையும் மனதில் இருத்தி நன்றி கூறுவோம். தொடர்ந்து புனித வளனாரின் மேலான ஆசீரும் வரங்களும் நம் பள்ளியை வழிநடத்தவும், நடைபெற இருக்கின்ற அரசு தேர்வில் எம் மாணவ கண்மணிகள் அதிக மதிப்பெண்களுடன் நிறை வெற்றி பெறவும், நமது நல்ல எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறிடவும், அவரின் பரிந்து பேசுதலால் உலகை அச்சுறுத்தும் தீமைகள் அனைத்திலிருந்தும் மானிடத்தை பாதுகாத்திடவும் தேவையான அருள் வேண்டி இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் பக்தியுடன் பங்கேற்போம். மதிப்பீடுகள் நிறைந்த வாழ்வை யோசேப்பின் வாழ்வினை உணர்ந்தவர்களாக மதிப்பீடுகளை தவறவிட்டு நம்முடைய வாழ்வின் செழுமையை இழந்த நம்முடைய பாவநிலைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய குறைபாடுகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறைவனுக்கு ஆட்சிமை உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவையே வாழ்த்துகின்றோம் இறைவனே.
உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது வேளா ஆட்சிவைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இறைவலாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதன்னை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்ட இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராம் இறைவரே, இறைவரில் திருச்செம்மறியே, தந்தையிலிருந்து நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகில் பாவம் போக்குபவரே நீரம் மீது, உலகில் பாவம் போக்குபவரே வல்லாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே நீரல் நீது இறங்குவே, ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத பூரித்த ஆவியுடன் தந்தை இறைவர் காட்சியில் உள்ள நீரே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மனித மீட்பு மறை நிகழ்வுகளின் தொடக்கமாகிய இயேசுவை தூய யோசேப்பின் நம்பிக்கைக்கு உரிய காவலில் ஒப்படைத்தீரே. அவருடைய பரிந்துரையால் உமது திரு அவை அந்த மீட்பு பணியை தொடர்ந்து ஆற்றிட செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அமர்ந்திரை வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நிலைநாட்டுவேன். சாமுவேல் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது. நீ சென்று என் ஊழியன் தாவீதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல். உன் வாழ்நாள்கள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன். எனது பெயருக்காக கோவில் கட்டவிருப்பவன் அவனே. அவனது அரசை நான் என்றும் நிலைநிறுத்துவேன். நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன், அவன் எனக்கு மகனாக இருப்பான். என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாயிருக்கும். உனது அரியணை என்றுமே நிலைத்திருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இரண்டாம் வாசகம். எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை திருவார்த்தைகள் 13, 16 முதல் 18 மற்றும் 22. சகோதர சகோதரிகளே, உலகமே அவருக்கு உரிமை சொத்தாகும் என்னும் வாக்குறுதி அபிரகாமுக்கோ அவருடைய வழி மரபினருக்கோ திருச்சட்டத்தை கடைபிடித்ததால் கிடைக்கவில்லை. நம்பிக்கை கொண்டு கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆனதால்தான் அவ்வாக்குறுதி கிடைத்தது. ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி அபிரகாமின் வழி வந்தவர்கள் எல்லாருக்கும், திருச்சட்டத்திற்கு உட்பட்டவருக்கு மட்டுமல்ல, அவரை போல கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. அபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. ஏனெனில் எண்ணற்ற மக்களினங்களுக்கு உம்மை நான் தந்தையாக்குகிறேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. ஆம், இறந்தவர்களை வாழ்விப்பரும் இல்லாததை தம் வார்த்தையால் இருக்கச் செய்பவருமாகிய கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு அவர் முன்னிலையில் அபிரகாம் நம் தந்தையானார். உன் வழிமரபினர் எண்ணற்றவராய் இருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார், தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 1 இறை வார்த்தைகள் 16 மற்றும் 18 21 மற்றும் 24. யாக்கோபின் மகன் மரியா கணவர் யோசேப்பு. மரியாவிடம் பிறந்தவரே கிறிஸ்து என்னும் இயேசு. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார்.
அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். ஒரு முறை ஒரு ஆற்றங்கரை ஓரமாக ஒரு இளைஞன் குளிப்பதற்காக செல்கின்றான். குளிக்க செல்கின்ற பொழுது அந்த ஆற்றங்கரையிலே ஆற்றுக்குள்ளே முதலை இருக்குது என்று தெரியாமல் அவன் உள்ளே இறங்கிவிட்டான். இறங்கிய கொஞ்ச நேரத்துக்குள்ளவே அவன் காலை முதலை கவ்விவிட்டது. அவன் ஐயோ என்று கத்திக்கொண்டே இருக்கிறான். யாராவது என்னை காப்பாற்ற முடியுமா என்று கத்திக்கொண்டு இருக்கின்ற பொழுது யாருமே முன் வரவில்லை. அப்போது அவன் மேலே பார்க்கின்றான். மரத்திலே ஒரு பறவை உட்கார்ந்திருக்கிறது. அந்த பறவையை பார்த்து ஏதாவது செய்து என்னை காப்பாற்றும் என்று சொல்லி கேட்கின்றான். அப்போது அந்த பறவை சொல்கிறது, நான் என்ன செய்ய முடியும்? நான் இட்ட முட்டையே பாம்பு சாப்பிட்டு விட்டு விட்டது. வாழ்க்கையிலே எனக்கு இவ்வளவு சவால்கள் இருக்கிறது என்பதை என்னால் புரிந்து கொண்டதனால் உனக்கு நான் உதவி செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு பறவை பறந்து போய்விட்டது. கொஞ்ச நேரத்திற்கு அப்புறம் அந்த காட்டுக்கு அந்த ஓடையிலே ஆற்றுக்கு வந்து தண்ணீர் குடிக்க மான் வருகிறது. மானை பார்த்து மனிதன் கேட்கின்றான், இளைஞன் கேட்கின்றான், ஏதாவது எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கின்றான். அப்போது அந்த மான் சொல்கிறது, நான் வளர்த்து வந்த எனது குட்டியானது சிங்கமானது கவ்விக்கொண்டு போய்விட்டது என் கண்ணு முன்னால். இப்படி நான் இழந்து பரிதவிக்கின்ற நேரத்தில் உனக்கு உதவி செய்ய போய் என் உயிரை போய்விட்டால் நான் என்ன செய்வது என்று சொல்லி அந்த மானானது அவனிடமின்றி விலகி சென்று விட்டது. கொஞ்ச நேரமாக அவன் போராடி கொண்டே இருக்கின்ற நேரத்தில் ஒரு முயலானது வருகிறது. முயல் வருகின்ற போது அந்த முயலிடம் அவன் கோரிக்கை வைக்கின்றான், நீங்களாவது எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்கின்றான். அப்போ முயல் சொல்கிறது, கொஞ்சம் பொறுத்திரு, நான் ஏதாவது முயற்சி எடுக்கிறேன் என்று சொல்லி அந்த முதலிடம் அவன் அந்த முயல் பேச ஆரம்பிக்கிறது. நீ உன் பல்லால் கவி கொண்டிருக்கிறாய், நன்றாக கவி கொண்டிருக்கிறாய், விடாமல் பிடித்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் உன் வலிமை உன் பல்லில் அல்ல, உன் வாளில் தான் இருக்கிறது. நீ நினைத்தால் அவனை ஒரு வாளால் அடித்து கொண்டு விடலாமே, அப்புறம் ஏன் பல்லில் பிடித்து கொண்டிருக்கிறாய் என்று அந்த முயல் முதலை பார்த்து கேட்டதாம். அப்போது அந்த முதலை சொன்னதாம், நான் விட்டால் ஓடி விடுவானே. அப்போ அந்த முயல் சொன்னதாம், விட்டால் ஓடினால் என்ன, நீ அடுத்த நிமிடம் உன் வாளால் சுற்றி அடித்தால் அந்த மனிதன் இறந்து விடுவான், நீ சாப்பிட்டு விடலாமே என்று சொன்னதாம். அந்த முதலை சற்று யோசித்தவாறு, சரி பரவாயில்லை, அவர் சொல்வது போல நான் செய்து பார்க்கிறேன் என்று சொல்லி விட்டதாம். வாயிலிருந்து அவன் காலை விட்டதாம். விட்டு அந்த மனிதன் போகாமல் நின்று கொண்டிருந்தான். முயல் சொன்னதாம், அட முட்டாளே ஓடு, உனக்கு வழிகாட்டி விட்டேன், ஓடாமல் நின்று கொண்டிருக்கிறாய் என்று முயல் சொன்னவுடனே அவன் ஓடிவிட்டான். ஓடிய கொஞ்ச நேரத்துக்குள்ளாகவே அந்த முயலை வேட்டைக்காரன் வந்து அடித்து சாப்பிட்டு விட்டு போயிட்டான். வாழ்க்கை என்பது இப்படி தான். ஒருவரை ஒருவர் சார்ந்து இருந்தாலும் சவால்கள் எப்படி எங்கிருந்து வருது என்று யாருக்குமே தெரியாது. சவால்களும் போராட்டங்களும் நிறைந்த வாழ்க்கையிலே நான் எப்படி எடுக்கின்ற முடிவிலே தெளிவாக இருக்க வேண்டும். தெளிவாக இருக்கின்ற போது இறை ஆசிரியர் நம்மோடு இருக்கிறது என்பதை உணர்த்துகின்ற ஒரு பெருவிழாவாக புனித சூசையப்பர் விழாவை நாம் பார்க்கின்றோம். புனித சூசையப்பரிடமிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு 5 கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விளைகின்றேன். முதலாவது, ஆன்மீகத்தில் அவர் போராடிய போராட்டம் வெற்றியாக அமைந்தது. ஆன்மீகம் என்று சொல்கின்ற போது
அவர் அவ்வப்போது ஆலயத்திற்கு சென்று இறை வார்த்தை வாசிக்கின்ற நல்ல ஒரு யூதராக இருந்திருக்கின்றார். அந்த யூத பண்பிலே இருந்த அனைத்தையும் அவர் கடைபிடித்திருக்கின்றார். இறைவனை முழுமையாக நம்பி இருந்திருக்கின்றார். அப்படி வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கின்ற நேரத்திலே ஒரு பெண் கருத்தாங்கியிருக்கிறாள் என்று தெரிந்தும் கூட அவளை திருமணம் செய்து கொண்டு அவளோடு வாழ வேண்டும், அவனுக்கு வருகின்ற குழந்தைக்கு தந்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற போது, அதை யோசித்து பார்க்கின்ற போது சவால்கள், ஞானத்திலே எப்படி இருந்தாலும் சமூகத்தில் வருகின்ற போது சவால்கள். இன்றைக்கெல்லாம் திருமணம் என்று சொல்கின்ற போது பல சம்பிரதாயங்கள் எல்லாம் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஆனாலும் கூட எத்தனை நாள் வாழ்கிறோம் என்று செய்தித்தாள் பார்க்கின்ற போது பார்க்கின்றோம். ஆக இப்படி சவால்கள் நிறைந்த இந்த ஒரு சூழ்நிலையிலே யோசேப்பு விலக்கி விடலாமா இல்லது என் ஆன்மீகத்தில் நிலைத்து நிற்க வேண்டுமா என்ற ஒரு சந்தேகத்திலே அவர் போய் உறங்குகிறார். உறக்கத்திலே தான் நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அடிக்கடி இந்த வசனங்களை சொல்லிக் கொண்டிருப்பது போல கடவு காணுகின்ற யோசேப்பு, அதுதான் அந்த சிலையெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உறங்கும் சூசேப்பரை போல பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆக அந்த தூக்கத்திலே ஆண்டவரின் ஆவியானவர் அவரோடு பேசி, நீ கவலைப்படாது, உன் ஆன்மீகத்திலே ஆவியானவர் எப்போதும் இருப்பார், தைரியமாக என்று சொல்லி அவருக்கு ஒரு உறுதிப்படுத்துகிறார் தந்தையாம் கடவுள். அந்த ஊக்கம் பெற்றவராக தூக்கத்தில் எழுந்து அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்கிறார், ஆண்டவருக்கு ஆம் என்று சொல்கிறார். இது அவர் சந்தித்த முதல் போராட்டம். இரண்டாவது போராட்டம் என்று சொல்கின்ற போது அன்பிற்கான போராட்டம். இந்த உலகத்திலே எல்லோரும் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பட்டம் இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், எல்லாம் இருந்தும் சரியான உண்மையான அன்பு எங்கு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். பெற்ற பிள்ளையிடையே அன்பு இல்லை, பெற்றோரிடமும் அன்பு இல்லை, சந்திக்கின்ற நபரிடமும் உண்மையான அன்பு இல்லை, வைத்திருக்கின்ற பணத்தின் மீதும் உண்மையான அன்பு வைக்க முடியாது, என்று எப்போது செலவாக போகிறது என்று தெரியாது. ஆக அன்பிற்காக இயங்குகின்ற இந்த சமூகத்திலே சூசேப்பரும் ஒரு விதிவிலக்கு அல்ல. மாறாக சூசேப்பர் இறைவனை முழுமையாக அன்பு செய்தார். அந்த இறை அன்பு உண்மையாக இருந்த ஒரே காரணத்தினால் அந்த இறை அன்பு சூசேப்பருக்கு முழுமையாக கிடைக்கப்படுகிறது. அந்த இறை அன்பை பெற்றுக்கொண்ட சூசேப்பர் ஒரு நாளும் தன் மனைவியை சந்தேகப்படவில்லை, எந்த சூழலிலும் சந்தேகப்படவில்லை. அன்பை முழுமையாக அன்னை மரியாள் மீது காட்டுகின்றார். அந்த அன்பை தான் பெற்றுக்கொண்ட ஆண்டவரின் அன்பை தன் வளர்க்கின்ற இயேசுவிடமும் காட்டுகின்றார். அன்பின் குடும்பமாக மாற்றுகின்றார். அந்த அன்பின் குடும்பமாக மாற்றிய ஒரே காரணத்தினால்தான் இன்று வரை அதை நாம் திருக்குடும்பம் என்று அழைத்து மகிழ்கின்றோம். ஆக அதுதான் உண்மையான அன்பு. ஆக உண்மையான அன்பு என்று சொல்கிற போது பணத்திலும் பதவியிலும் பட்டத்திலும் சூழ்ந்திருக்கின்ற நபர்களும் மட்டுமல்ல, அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு இறுதி வரை உறுதியாக நின்று வாழ்ந்து காட்டுகின்ற போதுதான் அது உண்மையான அன்பாக மாறுகின்றது. இது இரண்டாவது போராட்டமாக புனித சூசேப்பர் சந்தித்திருக்கின்றார். மூன்றாவதாக பார்க்கின்றோம், புனித சூசேப்பர் இரக்கத்திலே போராட்டம் கண்டவர். இரக்கம் என்று சொல்கிற போது கனிவிரக்கம் என்று கூட சொல்லலாம். நீங்கள் நடித்த அந்த நாடகத்திலே அந்த ஒரு சீன் வந்தது. தச்சு தொழில் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருவர் கட்டில் கேட்டு வருகிறார். கட்டில் கேட்டு வருகின்ற பொழுது அவர் என்ன சொல்கிறார், என்னிடம் பணம் இல்லை, நான் வாங்குவ முடியாது, திருமணம் கொடுக்க முடியாது என்று சொன்ன உடனே சூசேப்பர் என்ன செய்தார்? நீங்கள் தான் சொல்லணும். நீ எப்போ காசு கொடுக்கணும் தான் கொடு, இப்போ எடுத்துகிட்டு போய் கல்யாணத்தை பண்ணுவேன்னு சொன்னீங்க. நீங்கள் தானே சொன்னீங்க. அதுதான் சூசேப்பருடைய குணம். ஆக சூசேப்பர் இலகியம் குணம் கொண்டவர், இரக்கத்தோடு வாழ்ந்தவர், எல்லோரையும் அன்பு செய்து இருக்கின்ற இடம் தெரியாது தனக்கென்று திரைக்கு பின்னால் வாழ்கின்ற ஒரு மனிதராகவே வாழ்ந்திருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட இரக்கம் உள்ள புனித சூசேப்பர் தன் மனைவி மரியாளிடமும் குழந்தையிடமும் இயேசு குழந்தையிடமும் என்றும் எப்போதும் பரிவிரக்கத்தோடு தந்தையாம் கடவுளின் குணநலங்களை சுட்டி காட்டி அதற்கேற்றவாறு வாழ்ந்திருக்கிறார் என்று பார்க்கின்றோம். அந்த இரக்க குணம் என்று சொல்கின்ற போது ஏதும் வெறும் வார்த்தையினால் அல்ல, எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகின்றதோ அந்த இடத்திற்கேற்றவாறு வாழ்ந்திருக்கிறார். அதையே நீங்கள் நேர்த்தியாக நடித்து காட்டினீர்கள். ஒரு பெரிய பணக்காரன் வருகிறான், அவரிடம் அவர் இருக்கின்ற போது அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு நேர்மையான குணத்தை கொண்டிருந்தார் என்பதை பார்க்கின்றோம். ஆக இந்த நான்காவது குணத்தை பார்க்கின்றோம். நான்காவதாக பார்க்கின்றோம், அவர் உழைப்பிலே போராடினார்.
ஆண்டவரின் ஆசீர் என்னோடு இருக்கிறது, ஆண்டவர் வல்லமை என்னிடம் இருக்கிறது, என் மனைவியிடம் இருக்கிறது, என் குடும்பத்தரோடு இருக்கிறது. நான் நினைத்தான் அதிசயங்களை செய்ய முடியும். ஆண்டவரிடம் கேட்கின்றது அனைத்தையும் எனக்கு தருவார். அப்படி இருந்தும் கூட அவர் யாரிடமும் கையேந்தவில்லை, யாரையும் சார்ந்து வாழவில்லை. தனக்கென்று உள்ள திறமைகளை பயன்படுத்தி உழைத்து அந்த உழைப்பிலே தன்னோடு இருந்தவர்களுக்கு உணவூட்டி மகிழ்ந்தவராக பார்க்கின்றோம். அதனால் தான் அவரை உழைப்பிற்கு பாதுகாவலராக வைத்திருக்கின்றோம். மே 1ஆம் தேதி நாம் அந்த பெருவிழாவையும் சிறப்பிக்கின்றோம். ஆக உழைப்பிலே தன் நிறைவு கண்டவர் புனித சூசையப்பர். 5ஆவதாக பார்க்கின்றோம், புனித சூசையப்பர் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற ஒரு நல்ல பாடம், இந்த உலக போராட்டத்திலே, இந்த உலக வாழ்க்கை போராட்டத்திலே நாம் பெற்றுக்கொள்கின்றது, மனிதரிடமிருந்து பெற்றுக்கொள்கின்ற புகழும் பெருமையும் நிரந்தரம் அல்ல. இவையெல்லாம் அன்றைக்கு கொடுக்கின்ற பட்டங்கள். ஆனால் அது அப்போதே நீரில் கரைக்கின்ற சந்தனத்தை போல ஒன்றுமில்லாமல் போய்விடும். மாறாக உங்கள் பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டுள்ளது என்பதை கண்டு மகிழுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சீடரை பார்த்து சொன்னதைப் போல சூசையப்பர் இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவர் கவலைப்படவில்லை. இந்த உலகத்தில் யார் என்ன சொல்ல போகிறார்கள் என்பதை பற்றி அவர் சற்றும் யோசிக்கவில்லை. இந்த போராட்டத்திலே இறைவனது திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும், இறைவனது திட்டத்தை நிறைவேற்றுகின்றதுதான் என் கடமை என்று முழுமையாக தன்னை கரைத்து கொண்டவர். அப்படி கரைத்து கொண்டதனால் இந்த உலகம் அவருக்கு பல பெயர்களை சூட்டியிருக்கலாம். ஆனால் அத்தனை பெயர்களுக்கு மத்தியிலும் இன்றும் நாம் அவருக்கு சொல்கின்ற பெயர், அவர் நேர்மையாளர், கற்புக்கு தலைவர், கன்னியர்களுக்கு பாதுகாவலர், நல் மரணத்திற்கு பாதுகாவலர் என்று பல பெயர்களை சொல்லி அவருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு உண்மையான வாழ்க்கை, தூயதொரு வாழ்க்கை, இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்க்கை. அதனால் தான் அவருக்கு இத்தனை பெயர்களை நாம் கொடுத்திருக்கின்றோம். இன்றைய சமூகத்திலே, நான் வாழுகின்ற சமூகத்திலே, நான் சந்திக்கின்ற நபர்கள் மத்தியிலே எனக்கு என்ன பெயர் உண்டு? எனக்கென்று ஏதாவது பெயர் உண்டா? நற்புகழோடு வாழ்கின்றேனா? நேர்மையோடு வாழ்கின்றேனா? உண்மையோடு இருக்கின்றேனா? பிறருக்கு இரக்கத்தோடு வாழ்கின்றேனா? அன்போடு பேசுகின்றேனா? அல்லது எல்லோரையும் இணைக்கின்ற சக்தியாக இருக்கின்றேனா? இறைவனது விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற உண்மையான ஊழியராக இருக்கின்றேனா என்று நாம் சற்று யோசித்தோம் என்று சொன்னால் புனித யோசேப்பின் வாழ்வு நமக்கு ஒரு கேள்விக்குறியாக மாறும். எனவே புனித யோசேப்பிடமிருந்து கற்றுக்கொள்கின்ற இந்த 5 பண்புகளையும் நமதாக்கி கொண்டு யோசேப்பு போல வாழ முயற்சி எடுப்போம். இறைவனது ஆசீர்வாதம் இன்றும் என்றும் எப்போதும் நம்மோடும் நமது குடும்பத்தாரோடும், சிறப்பாக இந்த பள்ளியில் படிக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஞானத்தையும் நல்ல அறிவையும் கொடுத்து இறைவன் பாதுகாத்து வழிநடத்துவாராக. அடையாள காணிக்கை. உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது என்ற தூய பவுலடியாரின் கூற்று தொடக்க திருச்சபை உழைப்பிற்கு கொடுத்த மேன்மையை எடுத்துரைக்கிறது. கடவுள் அமைத்த நியதி மனிதன் நெற்றி வியர்வை நிலத்திலே சிந்த பாடுபட்டு உழைத்திட வேண்டும் என்பது திருக்குடும்பத்திற்கும் விதிவிலக்கல்ல. புனித சூசையப்ப தச்சு தொழில் செய்து அந்த உழைப்பு மூலம் திருக்குடும்பத்தை காப்பாற்றினார். நாம் செய்யும் தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நம் திறமைதான் மூலதனம் என்ற மனநிலை வேண்டும். ஒவ்வொரு நாளும் எந்தவித பிரதிபலனும் எதிர்பாராது உழைப்பவர்களை இத்தருணத்தில் நினைவு கூர்வோம். ஒரு நாட்டில் வாழ்கிறார், வளர்கிறார் என்றால் அந்நாடு
உருவாக்கிய கட்டிட தொழிலாளர்களின் வாழ்வு சிறக்க அருள் வேண்டி எம் வளர்ப்பள்ளி மாதிரி கட்டிடத்தை காணிக்கையாக்குகிறோம். என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் என்றுரைத்த தந்தையே இறைவா, உலகின் படைப்புகள் எல்லாம் உழைப்பின் சிதறல்களை உழைப்பினை உரமாக்கி
அன்புக்கு இனியவர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தாயும் தந்தையுமான இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தவும் ஒரே திருமகனுக்கு தூய யோசேப்பு பேரன்போடு பணிபுரிந்தார். அவ்வாறே நாங்களும் உமது பீடத்தில் தூய இதயத்துடன் திருப்பணி புரிய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, தாயே, என்று உள்ள எல்லா வல்ல இறைவா, எல்லாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் தூய யோசேப்பின் பெருவிழாவில் தக்க புகழுரை சாற்றி உம்மை ஏற்றி போற்றுவதும் உண்மையாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் விடுதலைக்குரிய செயலுமாகும். நேர்மையாளராகிய அவரை கடவுளின் தாயாகிய கன்னிமரியாவுக்கு கணவராக தந்தருளினீ. தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை கருத்தரித்து உம்முடைய ஒரே திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்தையைப் போல இருந்து காப்பாற்றும் வல்லம் நம்பிக்கையும் முன்மதியும் உள்ள பணியாளர் என அவரை உமது திருக்குடும்பத்திற்கு தலைவராக ஏற்படுத்தினீ. கிறிஸ்து வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைவை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராவீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஆர்ப்பரித்து முழங்கி பாடுவதாவது. தூயவர் படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உள்ளதங்களிலே ஓசனா. வானக இறைவா, நீர் உண்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உமை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். அனைவரும் இணைந்து சொல்வோம்: எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. எங்களுக்காக நம்பிக்கையின் மறைபொருள் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் நிறை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று பணிபுரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெல்லாம் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரையும் மது அன்பில் நிறைவே பெறச் செய்தருளும். ஆண்டவரே, இந்த நாளிலே மது பழிப்பிடத்திலே நாங்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக கூடி வந்து உமது திருமகனுடைய வளர்ப்பு தந்தையாக இம்மண்ணிலே நீர் தேர்ந்தெடுத்த புனித வளனாருடைய திருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். அவருடைய பெயரை தாங்கியிருக்கக்கூடிய மரியின் ஊழியர் சபை அருட்சகோதரி நடத்தக்கூடிய இந்த கல்வி நிறுவனங்களை மது பாதுகாப்பிலே ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, நீர் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். எதிர்கால திட்டங்கள், எண்ணங்கள், முன்னெடுப்புகள் அனைத்தையும் நீர் உமது வழக்கரத்தாலை தொட்டு ஆசீர்வதித்து இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பின்தங்கியிருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கல்வி அறிவு பெற்று இவ்வுலகிலே உமக்கேற்ற மக்களாக வாழ்வதற்கான கலங்கரை விளக்கமாக ஒளிகாட்டக்கூடிய இடமாக இந்த நிறுவனங்கள் அமைவதாக. இந்த நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய அருட்சகோதரியர், மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். என்றும் உமது திருவுளத்தை உணர்ந்து அதற்கேற்றவாறு தங்களுடைய பணி வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கும் தங்களையே பணியாக எல்லோருக்கும் செலவழிப்பதற்குமான ஆற்றலையும் அருள் வரங்களையும்
ஒவ்வொரு நாளும் தந்து சிறப்பான விதத்திலே இந்த நிறுவனங்களிலே பணியாற்றுவதற்காக நீர் தொடர்ந்து அருள்வரங்களை தந்து வழிநடத்துவீராக, பாதுகாத்து பராமரிப்பீராக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே தாயே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். இறைவனை அப்பா அம்மா என்று அழைக்கின்ற உரிமை பேற்றினை பெற்றிருக்கும் நாம் அனைவரும் பிள்ளைகளுக்குரிய வாஞ்சையோடு அவரது குரலுக்கு செவிமடுக்கவும் அவரைப் போல நாம் வாழவும் வேண்டி இறை அருளுக்காக இறைஞ்சி மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நேருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் இழையோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுதலை செய்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தலைகளிலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் குறைபாடுகளை காணாமல் ஏழை எளியவர்களை புறந்தள்ளுகின்ற நிலைமையை நாங்கள் அவர்கள்
அவர் ஒதுக்கி விடுகின்ற பாவ நிலையிலிருந்து கடந்து சென்று உம்மோடும் உம் திரு அவையோடும் கொள்ளுகின்ற அசைக்க முடியாத பற்றுறுதியை கண்ணோக்கி உமது திருபுலத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் வழங்கும் அமைதி நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கிறிஸ்து வழங்கும் உறவின் வாழ்த்தை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து மகிழ்வோம். இவரே கிறிஸ்து நமக்கு ஒரு தந்தையை, அகில உலகை பாதுகாக்கும் தந்தையை, திருக்குடும்பத்தில் தலைமகனாக திகழும் ஒரு தந்தையை, கடமை தவறா தந்தையை, திருவுளத்தை ஏற்று நடத்துவதற்காக உடல் உழைப்பை தந்து தந்தையை நமக்கு வாரி வழங்கிய வள்ளலாம் இயேசு இவரே. இவர் தன் தந்தையைப் போல பிறர் வாழ்வதற்காக தன்னை வாழ்வை வழங்க உடலாக உணவாக பானமாக வந்து நிறைகின்றார். இந்த செம்மறியின் அன்பு திருவிருந்திலே கலந்து கொள்ள வந்திருக்கும் நாம் அனைவரும் பேர் பெற்றோம். ஆண்டவரே,
ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனெனில் அவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் இறைவன் நமக்கு தந்த இனிய நாள். தூய வளனின் நாமம் தாங்கிய நமது பள்ளியில் பணிபுரியவும் கல்வி பயிலவும் நமக்கு கடவுள் தந்த அற்புதமான வரத்திற்காக நன்றி கூறும் பொன்னாள். இந்த புனித நாளில் நாம் இறை அருளை சிறப்பாக பெற்றுக்கொள்ள கடவுள் தாமே தமது திட்டத்தில் குறித்து நம்மையெல்லாம் இங்கு ஒன்று சேர்த்திருப்பது நம் வியப்புக்கு உரியது. வியந்து மகிழ்ந்து போற்றுவோம் எல்லாம் வல்ல நம் கடவுளை. அன்பார்ந்தவர்களே, இந்த புனிதமிக்க திருப்பலியில் கலந்து கொண்டு நமக்காக ஜெபித்து இறை ஆசீரை பெற்று தந்திருப்பவர்கள் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருட்தந்தையர்கள். குறிப்பாக இந்த புனிதமான திருப்பலியை தலைமையேற்று வழிநடத்தி நமக்காக ஜெபித்து தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருப்பவர்கள் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அருட்தந்தை பெல்லார்மின் இயேசு சபை. இயேசு சபை என்று சொல்லும்போது நாங்களெல்லாம் மரியின் ஊழியராகிய நாங்களெல்லாம் மிகுந்த நன்றியோடு இறைமுன் இயேசு சபை தந்தையரை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் 1931ஆம் ஆண்டு நமது பள்ளி துவங்கப்பட்டது என்பது நாம் அறிவோம். இந்த வரலாற்று பின்னணி கொண்ட அருமையாக சீரும் சிறப்புமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பள்ளி இங்கு அமைய காரணம் இயேசு சபை அருட்தந்தையர்கள். அந்த காலகட்டத்திலே புனித வியாகுல அன்னை சபை கன்னியர்கள் தான் இங்கு வந்து கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்று அன்று இருந்த இயேசு சபை அருட்தந்தையர்களும் ஆயரும் விரும்பியதால் நம்மை இங்கு வரவேற்று நாம் இந்த கல்வி பணியை துவங்கவும் இன்று இவ்வாறு சிறப்பாக செய்யவும் வழிகாட்டி நமக்கு பேருதவி செய்திருக்கின்றார்கள். எனவே எப்போதும் நமது நன்றி அவர்களுக்கு உண்டு. இன்று அவர்களது வழித்தோன்றலும் பிரதிநிதிகளுமாக இயேசு சபை அருட்தந்தையர்கள் இருவர் நம் மத்தியிலே இருக்கின்றார்கள். தலைமையேற்று திருப்பலியை வழிநடத்திய அருட்தந்தை பெல்லார்மின் இயேசு சபை அவர்கள் நமது அருகில் தொலைவில் இருக்கும் தாராபுரம் என்ற ஊருக்கு அருகில் இருக்கும் பொருளூர் என்ற கிராமத்தில் பங்கு தந்தையாக இருந்து மிகவும் ஏழை எளிய ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக இறைப்பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்று கூட அவர்கள் ஏறக்குறைய 1 மணி நேரம் பயணம் செய்து இருசக்கர வாகனத்திலேயே பயணம் செய்து இந்த அருமையான திருப்பலியை நிறைவேற்ற நம் மத்தியிலே வருகை தந்திருக்கின்றார்கள். நமது எளிய அழைப்பை ஏற்றுக்கொண்டு இவ்வளவு சிரமத்தையும் பொருட்படுத்தாது இங்கு வந்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் அணுகுவதற்கு மிகவும் எளியவர். ஏழை எளிய மக்களை நமக்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் அவர்கள் இதயத்தில் அவர்களை ஏற்று மக்களுக்காகவே தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து கொண்டவர். எந்த ஒரு நிறுவன பணியும் வேண்டாம் என்று பங்கு தந்தையாகவே, அதுவும் கிராமப்புறத்திலேயே பங்கு தந்தையாக இருக்க விருப்பம் தெரிவித்து தொடர்ந்து அந்த பணியை மிகவும் சிறப்பாக மிகவும் அன்போடும் பரிவோடும் மக்களுக்காக குரல் கொடுத்து மக்கள் சார்பாக சிந்தித்து பணிபுரிந்து வருகின்ற தந்தை அவர்கள் நம் மத்தியில் இருப்பது நமக்கு மிகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. மிகவும் அழகாக பாடி இதயத்தில் இறைவனை அவரும் கவர்ந்து நம்மையும் இறைவன் பால் ஈர்த்து இந்த திருப்பலியை நாம் மிகவும் பக்தியோடு பங்கேற்க இறைவனின் அருளை மிகுதியாக பெற்றுக்கொள்ள காரணமாக இருந்த அருட்தந்தை பெல்லார்மின் இயேசு சபை அவர்களை நாங்கள் அனைவரும் இணைந்து நன்றியோடு உங்களை பாராட்டுகின்றோம். உங்களது பணி சிறக்க வாழ்த்துகின்றோம், ஜெபிக்கின்றோம். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க நம்முடைய அன்பிற்கு மதிப்பிற்குரிய ஆசிரியர் திரு கென்னடி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தந்தை அவர்கள் பொன்னாடை ஏற்பதில்லை என்னும் ஒரு கொள்கை இருப்பதால் தந்தை அவர்களுக்கு நன்றாக கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவிப்போம். அடுத்ததாக மிக சிறப்பாக அருளுரை ஆற்றி
நம் பள்ளியின் புனிதர் தூய வளனின் 5 பண்புகளை நம் முன் நிறுத்தி, வாழ்க்கை என்பது ஒரு சவால், ஆனால் கடவுள் நம்மோடு இருக்கும் பொழுது அவை எல்லாவற்றையும் கடந்து நாம் மிக அருமையாக கடவுளுக்கு மகிமை செலுத்தும் வாழ்வு வாழ முடியும் என்பதை தனது அருள் உரையால் மிக அழகாக எடுத்தியம்பி அமர்ந்திருக்கும் தந்தை அவர்கள் அருட்தந்தை மார்ட்டின் OMI சபையை சார்ந்தவர்கள். தந்தை அவர்களுக்கு நம்மை பற்றி நன்கு தெரியும், நம்முடைய NSS மாணவிகளுக்கும் அவர்களை பற்றி நன்கு தெரியும். ஏனென்றால் கிழக்கு மரியநாதபுரம் பங்குத்தந்தையாக இருப்பதால் நாம் நமது NSS முகாமை அங்குதான் நடத்தினோம். தந்தை அவர்கள்தான் அதற்கு அனுமதி தந்து அதற்கு வேண்டிய ஆவண செய்து எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினார்கள். நமது எல்லா தேவைகளிலும் அவர்கள் முன்னின்று வழி நடத்தினார்கள். அவர்கள் இருந்ததால் நமது முகாம் நடத்துவது மிக எளிதாக இருந்தது. தந்தை அவர்களுக்கு நமது நன்றியும் வாழ்த்துக்களும் எப்போதும் உண்டு. அருட்தந்தை மார்ட்டின் அவர்களுக்கு நம் பள்ளியின் சார்பாக நமது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பொன்னாடை போர்த்த ஆசிரியர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நாம் எளிய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வந்து நமக்காக ஜெபித்து இறையாசிரை பெற்று தந்திருப்பவர்கள் அருட்தந்தை ஜெமி அவர்கள். அவர்கள் மறை மாவட்டத்தை சார்ந்த குருவாக இருந்த போதிலும் மாதா தொலைக்காட்சி நம் அனைவருக்கும் தெரியும். இந்த திண்டுக்கல் மறை மாவட்டத்தின் சார்பாக மாதா தொலைக்காட்சியின் பொறுப்பாளராக இருப்பவர் தந்தை அவர்கள். அதோடு கூட மரவப்பட்டி குழந்தை இயேசு உயர்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் அருட்தந்தை அவர்கள் சிறப்பாக பணியாற்றி வருகின்றார்கள். தந்தை அவர்கள் மறைமாவட்ட அளவில் நாம் தூய வளனுக்காக ஜூபிலி ஆண்டு சிறப்பிக்க முடிவெடுத்திருப்பதால் அதற்கான பொறுப்புகளையும் ஏற்றுக்கொண்டு அதற்கான சிறப்பான முன்னேற்பாடுகளை செய்து நம்மையும் அதில் இணைத்திருக்கின்றார்கள். இன்று நமது பள்ளியில் அது துவங்கவிருக்கின்றது. தந்தை அவர்கள் இது போன்ற அனைத்து பணிகளிலும் தன்னை ஈடுபடுத்தி தனது பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தி இறை மக்களுக்காக இறைவனின் மகிமைக்காக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். தந்தை அவர்கள் இங்கு வந்திருப்பது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் ஆகும். தந்தை அவர்களை மிகுந்த அன்போடு பாராட்டி நன்றி தெரிவித்து ஆசிரியர் அவர்களை பொன்னாடை போர்த்த அன்போடு அழைக்கின்றேன். நமது அன்பான அழைப்பை ஏற்று நம் மத்தியில் வந்து நமக்காக ஜெபித்திருப்பவர்கள் நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தந்தை அருட்தந்தை பாஸ்கர் இயேசு சபை அவர்கள். தந்தை அவர்கள் PhD பயின்று கொண்டிருக்கின்றார்கள் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்திலே. அதற்கும் மேலாக அவர்கள் அமுது என்ற சமூக பணி மையத்தின் பொறுப்பாளராக இருக்கின்றார்கள். படித்து கொண்டிருந்தாலும் கூடுதலாக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். அமுது என்ற சமூக பணி மையம் ஒட்டன்சத்திரத்தில் அமைந்திருக்கின்றது. மிகவும் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான மையம் அது. அந்த மையத்தில் பல்வேறு செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அவற்றுக்கெல்லாம் பொறுப்பெடுத்து கொண்டு தனது படிப்போடு கூட அந்த பணியையும் மிகுந்த மன சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். தந்தை அவர்கள் கடந்த ஆண்டு ஊட்டியில் இருந்தபோது நமக்கு தேவையான நமது பள்ளிக்கு தேவையான இருக்கைகள், நமது மாணவ செல்வங்கள் அமர்வதற்கு தேவையான பெஞ்ச் டெஸ்க் இவற்றையெல்லாம் செய்யக்கூடிய அந்த பணியில் இருந்தார்கள். வருடத்துக்கு வருடம் அவர்கள் பணி மாறினாலும் ஒவ்வொரு வருடமும் எந்த பணியில் இருக்கின்றார்களோ அந்த பணியை மிக மேன்மையாக செய்து முடிப்பவர்கள். எனவே கடந்த ஆண்டு நாம் அவர்களிடம் கேட்டுக்கொண்ட போது மிக அருமையாக செய்து கொடுத்திருந்தார்கள். சில நேரங்களில் சில சின்ன மாறுதல்கள் ஏற்படுகின்ற போது தந்தை அவர்களை அணுகும் போது மிக எளிமையாக உடனடியாக அவற்றையெல்லாம் சரி செய்து தன்னுடைய பொறுப்பாளர்களை அனுப்பி அவற்றையெல்லாம் உடனடியாக சரி செய்து கொடுத்த அந்த பாங்கு உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. நான் மிகவும் வியந்து பார்த்தேன். எனவே எந்த பணி எடுத்தாலும் தந்தை அவர்கள் மிகச் சிறப்பாக அதனை மேன்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தை பாஸ்கர் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். தந்தை அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த அன்போடு ஆசிரியர் அவர்களை அழைக்கின்றேன். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ சார். அன்பார்ந்தவர்களே, நமது பள்ளி சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால்
இறைவனின் அருளாசிரை நமக்காக எப்போதும் சிறப்பாக ஜெபித்து பெற்றுக்கொண்டிருக்கும் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய நம்முடைய முன்னாள் சபை தலைவர், இந்நாள் நமது வளநகை இல்லத்தின் தலைவர், நமது பள்ளியின் இந்நாள் தாளாளர் அருட்சகோதரி கொரோனா மேரி அவர்களது ஜெபமும் அவர்களது ஈடுபாடும் அவர்களது வழி நடத்துதலும் நமது பள்ளியை ஒவ்வொரு நாளும் முன்னோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கின்றது. நாம் அன்பிற்குரிய சகோதரி அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்தி நம்முடைய எல்லா சின்ன சின்ன செயல்பாடுகளிலும் கூட நமக்கு ஆலோசனை தந்து மிகவும் இன்முகத்தோடு ஈடுபாட்டோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்மோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பு சகோதரி கொரோனா மேரி அவர்களின் ஆசீர் நமக்கு எப்போதும் வேண்டும். அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் கரவொலி எழுப்பி தெரிவிப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்று நமது மகிழ்வில் பங்கு கொள்ள நம்முடைய அருகாமை பள்ளி சகோதர பள்ளிகளிலிருந்து நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்சகோதரிகள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் அன்போடு நினைத்து பார்ப்போம். நம்முடைய அருகாமை பள்ளி புனித செசிலியால் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி இன்ஃபென்டா மேரி அவர்களையும் அருட்சகோதரி ஜான்சி அவர்களுக்கும் நமது சிறப்பான நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். நமது புனித வளனார் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியிலிருந்து தாளாளர் சகோதரி அருட்சகோதரி ஜோஸ்பின் ஜெயராணி அவர்களும் முதல்வர் அருட்சகோதரி ஜோஸ்பின் ராஜேஸ்வரி அவர்களும் இங்கு வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் மகிழ்வோடு தெரிவிப்போம். நம்மையெல்லாம் வழி நடத்தக்கூடிய நமக்கு அருகில் இருக்கும் மாநில இல்லத்திலிருந்து அவர்கள் மாநில தலைவர் அருட்சகோதரி சசி அவர்களும் மற்றும் உள்ள சகோதரிகளும் நமக்காக ஜெபிப்பதாக சொல்லி அனுப்பினார்கள். அங்கிருந்து லிட்டில் ஃப்ளார் ஸ்கூல் சிறுமலர் தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி தெரஸ் அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நமக்காக ஜெபித்திருக்கின்றார்கள். நம் அனைவருக்காகவும் தொடர்ந்து ஜெபிக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது பாராட்டுக்களையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். நம்முடைய வளநகை இல்லத்தின் இணை இல்லமாக ரெட்டியப்பட்டி உள்ளது. அங்கிருந்து நம்முடைய சகோதரி லோரா அவர்கள் வந்திருக்கின்றார்கள் நம்முடைய விழாவில் கலந்து கொள்ள. அவர்களுக்கும் நமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். இறுதியாக அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலி மேன்மையான புனிதமிக்க திருப்பலி, நாமெல்லாம் லாக்டவுனில் திருப்பலி இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு ஏக்கப்பட்டு கொண்டிருந்தோம். இப்போது அருமையாக நாமெல்லாம் இணைந்து திருப்பலி நிறைவேற்ற கடவுள் நமக்கு ஆசி தந்திருக்கின்றார். இந்த திருப்பலியை நிறைவேற்ற இதற்கு பின்னாக இருந்து உழைத்த நம்முடைய அருட்சகோதரிகள் ஆசிரிய பெருமக்கள் இணைந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கின்றார்கள். அத்துணை பேருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெபிப்பதற்கு சமம் என்று சொல்லுவார்கள். அதுபோன்று பாடகர் குழு சிறப்பாக அமைந்துவிட்டால் நாம் பரவசமாய் இறைவனை துதிப்பதற்கு மிக அருமையான வாய்ப்பு. அப்படிப்பட்ட அருமையான பாடகர் குழு நமக்கு கடவுள் தந்த வரம். அருட்சகோதரி கலைமணி மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அருட்சகோதரிகள் இணைந்த பாடகர் குழு கடவுள் நமக்கு தந்த வரம். இனிமையாக பாடி இந்த திருப்பலியை நாம் பக்தியோடு பங்கேற்க வழி செய்த அத்துணை பேருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் தெரிவிப்போம். இந்த தவ காலத்திலே ஒரு மகிழ்ச்சியான நாள் நம் தூய வளனாரின் திருவிழா. மற்ற அனைத்து நாட்களிலும் நாம் பூக்களோ மற்ற எந்த ஒரு மகிழ்ச்சியான அடையாளமோ இருப்பதில்லை நமது ஆலயங்களில். ஆனால் இன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. மலர்கள் எல்லாம் பூத்து நம்மை வரவேற்கின்றன, நம்மை கடவுளோடு இணைய வழி வைத்திருக்கின்றன. இந்த அலங்காரம், பீட அலங்காரம், தூய வளனை திருவுருவத்தை அலங்காரம் செய்தது, இன்னும் மற்ற எல்லா வகை ஏற்பாடுகளையும் செய்து முடித்த வழிபாட்டு குழுவினர், அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் இணைந்த வழிபாட்டு குழுவினர் அத்துணை பேருக்கும் நமது நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம். மாணவ செல்வங்கள் பங்கேற்றிருக்கின்றார்கள். அவர்களது பங்கேற்பு மிக சிறப்பானது. அவர்களது மழலை குரலில் கடவுளை துதித்திருக்கின்றார்கள். பங்கேற்ற அத்துணை மாணவ செல்வங்களுக்கும் நமது மனமார்ந்த பாராட்டுக்களை நன்றியை தெரிவிப்போம்.
அனைவருக்கும் நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய யோசேப்பின் பெருவிழாவில் பேரின்பம் கொள்ளும் உமது குடும்பத்தை இப்பீடத்தின் திருவுணவால் நிறைவு செய்துள்ளீரே. முடிவில்லா உமது துணையால் இக்குடும்பத்தை பாதுகாத்து அருட்கொடைகள் அதனிடம் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. உமான்மாவோடும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகள், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களை அழைத்து அழகு பார்த்து அன்பு செய்த உம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகம் அனைத்திற்கும், மரியின் பணியாளர் சபை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், துடிப்போடும் விறுவிறுப்போடும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஆசிரிய பெருமக்கள், இந்த பள்ளியினுடைய வைரக் கற்களாக இருக்கின்ற மாணவ செல்வங்கள், உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் இங்கே இருக்கின்ற பணியாளர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் நான் சார்ந்திருக்கின்ற பொருளூர் பணித்தளத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே அடுத்திருப்பவரை வாழ்வாக்க, அவர்களுக்கு வாழ்வை வழங்க சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. புனித வளனாரின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற இம்மகிழ்ச்சிக்குரிய நாளில் ஏழையாக பிறந்தாலும் ஏற்றமிகு வாழ்வு வாழ்ந்தவர், துன்பத்தில் துவண்டாலும் தூய்மையான வாழ்வு வாழ்ந்தவர், கஷ்டங்களுக்கு மத்தியிலும் கண்ணிய வாழ்வு வாழ்ந்தவர் நம் புனித வளனார். அவரின் வாழ்க்கையை தியானித்து அவருக்கு நவநாள் சிறப்பித்த நாம் இந்நேரத்தில் அவரை போற்றி புகழ்ந்து அஞ்சலி செலுத்துவோம். இறை திருவுளத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டிய புனித வளனாரே, பெண் கல்விக்காய் திண்டிமா நகரில் உமது பெயரில் கல்வி நிறுவனம் தொடங்க எம் அருட்சகோதரிகளுக்கு உள்ளுணர்வை கொடுத்தமைக்காகவும், இது நாள் வரை எம் வளநக அருட்சகோதரிகளையும் அவர் தம் குடும்பத்தினரையும் காத்து வழிநடத்தி வருவதற்காய் உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம். கல்வியின் பாதுகாவலரே, கடந்த 89 ஆண்டுகள் எம் பள்ளிக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து பல தடைகளை தாண்டி காத்து வழி நடத்தியதற்காய் உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிறோம். பணியில் பொறுப்பும் கடமையில் கருத்தும் கொண்ட புனித வளனாரே, பள்ளி துவங்கிய நாள் முதல் பணிபுரிந்த
பணிபுரியும் ஆசிரிய அருட்சகோதரிகள், ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் தங்கள் பணியின் மகத்துவத்தை உணர்ந்து பணியாற்றக்கூடிய வல்லமை தந்ததற்காக புனித வளனாரே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம். இறை ஞானத்தோடு நடந்து கொண்ட புனித வளனாரே, எமது மாணவ செல்வங்கள் அறிவு தெளிவும் இறை ஞானத்தோடு நடந்து கொண்ட புனித வளனாரே, எமது மாணவ செல்வங்கள் அறிவு தெளிவும் புத்தி கூர்மையும் மனித நேயம் உடையவர்களாய் பள்ளியில் கற்றுக்கொண்ட உமது மதிப்பீடுகளை தாங்கள் பணிபுரியும் பல்வேறு துறைகளில் மிளிர செய்வதற்காய் உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிறோம். உழைப்பாளிகளின் பாதுகாவலரே, உழைப்பையே மூலதனமாக கொண்டு மானுடர் இனத்திற்கே உணவளிக்கும் எம் விவசாயிகளையும் எங்கள் பல்வேறு தேவைகள் நிறைவேற உழைத்து கொண்டிருக்கும் மருத்துவத்துறையினர், காவல்துறையினர், வேளாண்மை துறையினர், மக்கள் நல்வாழ்வு துறையினர் என பல்வேறு துறைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை கொடுத்தமைக்காகவும் அவர்களின் தேவைகளை நிறைவுற செய்து காத்து வழிநடத்தி வருவதற்காய் உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகிறோம்.